அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொண்டக்கடலை கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். 1/4 கிலோ கொண்டக்கடலையை 6 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சுக்கிறேன்னு குக்கரில் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 5 விசிலுக்கு வேக வச்சுக்கிறேன்னு. இப்போ இதுக்கு வெங்காயம் தக்காளியை மிக்சியில் அரைச்சிக்கிறேன்னு. 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி பழம், 4-5 பீஸ் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கிறேன்னு. இப்போ அரைச்சாச்சு. சட்டி அடுப்பில் வச்சுட்டு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயவும் அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியை ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கிடுவோம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதையும் நல்லா வதக்கிக்கிறணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொண்டக்கடலை தூக்கி ஊற்றி நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு கொதிக்க வைக்கணும். இப்போ கொஞ்சத்தை எடுத்து வச்சிருக்குது மிக்சியில் அரைச்சி நம்ம இதை ஊற்றினோம்னா கொஞ்சம் கெட்டியாக வரும் கிரேவி. மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கிறேன். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ ஆட்டி வச்சிருக்கிற கொண்டக்கடலையும் தூக்கி ஊற்றி நல்லா கிளறி விட்டு இன்னும் நல்லா கிரேவியாக வர வரைக்கும் மூடி போட்டு கொதிக்க வைக்கணும். இப்போ சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சிக்கிடுவோம். கோதுமை மாவு, ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய், தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சி வச்சுக்கிறணும். இது பிணைஞ்சி ஒரு 1/2 மணி நேரம் சென்று சுட்டமாக்க நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. இந்த கொண்டக்கடலை கிரேவிக்கு சப்பாத்தி இல்லைன்னா பூரி ரெண்டுக்குமே நல்லா இருக்கு. நல்லா கிரேவியாக வந்துருச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு நம்ம வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுக்கிறேன்னு மல்லிக்கீரையும் மேலே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே தூவி விடணும் வெங்காயத்தையும் மல்லிக்கீரையும். கொண்டக்கடலை கிரேவி ரெடி. செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ சப்பாத்தியை தட்டுவோம்.
தோசைக்கல்லில் போட்டு எடுத்து கொண்டக்கடலை கிரேவி வச்சு சாப்பிட வேண்டியது.